ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா குறித்து தலத் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமான அப்டேட் தான் வந்து வெளியே இருக்கு. அதாவது தி கோட் திரைப்படத்தோட படக்குழு மற்றும் தளபதி விஜய் சார் இசை வெளியீட்டு விழா குறித்து ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் தி கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா எங்கு எப்போது நடைபெற போகுது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தி கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா குறித்து என்ன ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு, எங்கு எப்போது நடைபெற போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் சாரோட திரைப்படம் அப்படின்னால ஃபேன்ஸ் எல்லாருமே ஆடியோ லான்ச்சுக்கு தான் ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு வருவாங்க. குறிப்பாக தளபதி விஜய் சாரோட ஸ்பீச் மற்றும் குட்டி ஸ்டோரிக்காக தான் எல்லாருமே ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு வராங்க. விஜய் சாரோட ஸ்பீச்சுக்குன்னு தனி ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க. லியோ திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்து கடைசியில் லியோ திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவை நடத்தாத மாதிரி பண்ணிவிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தி கோட் திரைப்படத்திற்கு பயங்கரமா இசை வெளியீட்டு விழாவை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. எங்கு எப்போது நடைபெற போகுது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது தி கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை செப்டம்பர் மாதம் தான் நடத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இது ஒரு புறம் இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இசை வெளியீட்டு விழாவை பார்க்கணும் அப்படின்னு தான் ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு வராங்க. தளபதி விஜய் சார் படம் இன்னமும் 2 படம் மட்டும்தான் வெளியாக போகுது. அதன் பிறகு அரசியலுக்கு வந்து வரப்போறாங்க. இதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்காங்க. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தி கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடைபெற இருப்பது 90% முடிவாக இருக்காம். மிகவும் பிரமாண்டமாக நடத்த போறாங்களாம். இதுக்கு முன்னாடி லியோ படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடைபெற போறதா சொல்லியிருந்தாங்க. கடைசி நேரத்தில் சென்னையில செட் ஒர்க்கள் நடந்துட்டு இருந்துச்சு, கடைசி நடத்தல. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தி கோட் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். அதுவும் ஆகஸ்ட் மாதம் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சென்னையில் நடத்த நல்லா இருக்குமா இல்ல மலேசியாவில் நடத்த நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தி கோட் திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் ஜூன் 22ஆம் தேதி தளபதி விஜய் சார் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாக போகுது. இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடிச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தி கோட் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.